நல்லா இருக்கா சஃபான்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பையன் இப்போ மண்டே ஆட்டிட்டு சாப்பிட்டான்ல, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி தான். நான் அவனுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ இப்படி வேக வச்சு அப்படியே சாப்பிட்றான்னு கொடுத்தா, நல்லா இல்லைம்மா எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறான். இது அவனுக்கு எப்படியாவது கொடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சப்போ தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சு அதை தோல் உரித்து எடுத்து நல்லா நைஸாக லம்ஸ் இல்லாத நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன். அது மசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசிச்சுக்கோங்க. நானும் அப்படி தான் பண்ணேன். சும்மா ஒரு 1/2 டம்ளர் ஆஃப் தண்ணி ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாத நல்லா நைஸாக மசித்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து அதில் 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அந்த நம்ம மசித்து வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவும் போட்டு நல்லா எப்பயும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கிட்டேன். ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா மாவு நல்லாவே சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம வழக்கம் போல் சப்பாத்தி செய்கிற மாதிரி தான் தேய்ச்சி போட்டுக்கலாம். நான் என் பையனுக்காக செய்கிறது அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். நீங்கள் பெருசாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. சப்பாத்தியில் ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் தான் இருக்கும். குழந்தைங்களுக்கும் அதில் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டிருக்கோன்னு தெரியாது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோவில் இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி செய்கிற மாதிரி செய்யலாம், அப்படியும் சாப்பிட்லாம். இதுக்கு என்ன பண்ணேன்னா, நான் சிக்கன் கிரேவி இருந்தது, அப்படியே எடுத்து கொடுத்து பார்த்தேன் என் பையன்கிட்ட. அவன் நல்லாவே விரும்பி சாப்பிட்டான். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.